சென்னையை அடுத்த தாம்பரம் பேருந்து நிலையத்தில் நடந்து சென்ற 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளரை கத்தியால் முகத்தில் வெட்டி வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளையனை பிடித்த போலீசார் அடுத்து செய்தது என்ன? இவனுக்குன்னா வலினா இது, அப்ப அடுத்தவங்கன்னா வலினா இது வேற. நான் மனுஷங்கய்யா, எனக்கும் வலிக்குங்கய்யா. சரிங்களா? புரியல. என்னங்கய்யா உனக்கு ரத்தம் வருது இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. பண்றாங்க. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் பொதுமக்கள் அவசர உதவிக்காக 108 ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டுள்ளது. அதில் தேவா என்பவர் மருத்துவ உதவியாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் தாம்பரம் பேருந்து நிலையம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் தேவாவின் முகத்தில் கத்தியால் வெட்டிவிட்டு செல்போன் மற்றும் மணிப்பர்ஸை பறித்து சென்று விட்டார். இதை பார்த்த பொதுமக்கள் இரத்த வெள்ளத்தில் கிடந்த தேவாவை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு முகத்தில் 9 தையல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசார் வழிபறி சம்பவம் தொடர்பாக செல்போனுடன் தப்பிச் சென்ற மர்ம நபரை தேடி வந்தனர். தொடர் விசாரணையில் தாம்பரம் ரங்கநாதபுரம் பகுதியை சேர்ந்த ஜின்சீர் என்பவர்தான் வழிபறி செய்துள்ளார் என்பதை கண்டுபிடித்து அவரை கைது செய்தனர். தாம்பரம் ரங்கநாதபுரத்தில் அம்மு என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து வசித்து வந்துள்ளார் ஜின்சீர். எந்த வேலைக்கும் செல்லாமல் திருட்டு தொழில் செய்வதே வாழ்க்கையாக நடத்தி வருகிறார். இவர் மீது திருப்பூர், கோயம்புத்தூர், மறைமலை நகர் காவல் நிலையங்களில் ஏற்கனவே வழிபறி வழக்கல் இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளன. ஜின்சீரை போலீசார் பிடிக்க முயன்ற போது விபத்தில் சிக்கி அவருடைய நெற்றி மற்றும் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. அதற்கு சிகிச்சை அளிக்க போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு ஒத்துழைக்காமல் ஜின்சீர் அட்டகாசம் செய்துள்ளார். ஜின்சீருக்கு சிகிச்சை அளித்த போலீசார் பிறகு அவரை சிறையில் அடைத்தனர்.